இன்னைக்கு நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம காலிஃப்ளவர் வச்சு ஒரு சாப்ஸ் பண்ண போறோம். ஓகே, மட்டன் சாப்ஸ் அப்படிலாம் சொல்லி நான்வெஜ்ல சாப்பிட்டுட்டு இருந்தது வெஜ்ல வந்து பண்ண போறீங்க. ஓகே, ஸோ காலிஃப்ளவர் சாப்ஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? காலிஃப்ளவர், இஞ்சி, பூண்டு, மஞ்சள் தூள், தனியா தூள், சோம்பு, பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, முந்திரி, தேங்காய் துருவல், சின்ன வெங்காயம், கசகசா, வெங்காயம், மிளகாய் தூள், தக்காளி, உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, எண்ணெய். ஸோ தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து தயாரா இருக்குது. ஸோ இதுல அரைக்க வேண்டியது இருக்கு. நம்ம வதக்கிட்டு அப்புறமா அரைக்க போறோம். இது வந்து காலிஃப்ளவரை வெந்நீல உப்பு தண்ணியில போட்டு ஊற வச்சு வச்சிருக்கிறோம். ஓகே, ஸோ மத்தபடி வேற எதுவும் பண்ணல. மத்த காலிஃப்ளவர்ல இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி பூவெல்லாம் எடுப்பாங்க. சாப்ஸ்ன்றதுனால கொஞ்சம் பெருசா. இப்போ எது பண்ண போறீங்க இதுல? ஓகே, சோ இப்போ இதுல வந்து வதக்கிட்டு அரைக்க போறோமா? வதக்கிட்டு அரைக்க போறோம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம விழுத வச்சு மறுபடியும் சமைக்க போறோம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் சேர்த்துட்டு இது வதக்கி அரைக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கிரேவி பண்றதுக்கு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ எத்தனை சின்ன வெங்காயம்? இது வந்து ஒரு 6ல இருந்து ஒரு 7 எடுத்தோம்னா கொஞ்சம் லைட்டா வதக்கிக்கலாம். ஓகே, இது ரொம்ப நல்லா கலர் மாறணும்லாம் இல்ல, லைட்டா அந்த ஸ்மெல் போற அளவுக்கு வதக்கினா போதும். ஓகே, தாளிசம்லாம் கிடையாது, டைரக்டா வதக்கல் தான். இல்ல, இது வந்து அரைக்கிறதுக்கு. ஓகே, மறுபடியும் நம்ம வந்து அப்ப தாளிசம் பண்ணணும். இது கூடவே வந்து ஒரு 4-5 பல் பூண்டு, அப்புறம் பெரிய பல்லு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இந்த சைஸ் இஞ்சி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம். இது எல்லாமே அரைக்கிறதுக்கு. இது கூட தக்காளி சேர்த்து வதக்க போறோம். ஓகே, இப்போ இதை வந்து நீங்க ராவா கூட அப்படியே சேர்த்துக்கலாம். அரைச்சு அப்படியே ராவா அரைச்சு கூட சேர்த்துக்கலாம் வதக்காம. ஆனா என்னன்னா கொஞ்சம் பச்சை வாசனை போகிறதுக்கு டைம் எடுக்கும். வதக்கிட்டு அரைச்சு சேர்க்கும் போது கொஞ்சம் ஈஸியா குக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிக்கல. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ரொம்ப வதங்கணும் இல்ல, கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிக்கும் போதே தக்காளி சேர்த்துக்கலாம். எத்தனை தக்காளி? தக்காளி வந்து பெரிய சைஸ் தக்காளியே ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கணும். ஓகே, இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது மட்டும் தான் அரைக்க போறோமா? இது இருக்கு. அப்புறம் வந்து நம்ம தேங்காய் துருவல் கூட கொஞ்சமா கசகசா, அது இதுல போட்டு அரைக்க போறோம். இல்ல, இது வந்து தனியா அரைக்கிறதுக்கு. இது வந்து தேங்காய் துருவல் கூட. தேங்காய் துருவல் அப்படின்னா தேங்காய் பத்த குட்டி குட்டியா எடுத்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவு கசகசா, அப்புறமா முந்திரி பருப்பு இதையும் சேர்த்துட்டு நம்ம தண்ணி விட்டு அரைச்சுக்கணும். இது தனியா அது தனியா. ஓகே, சோ வதக்கிறது தனியா அரைச்சுக்கணும். இப்போ இது வந்து தனியா விழுத அரைச்சுக்கணும். அது வந்து அந்த ஒரு டேஸ்டுக்காகும். சோ முந்திரி, தேங்காய், கசகசா இத மூணுத்தையும் நீங்க வந்து வதக்காம அப்படியே ராவாவே வந்து அரைச்சு எடுத்துக்கணும். அண்ட் இந்த ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயில வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி அதை நல்லா வதக்கிட்டு அதை வந்து அரைச்சு எடுத்துக்கணும். இது அப்புறமா ஃபைனலா ஆட் பண்றதுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். அதை வந்து ஃபைனலா ஆட் பண்றோம். ஓகே, சோ இது 2 அரைச்சு எடுக்க போறோம் நம்ம. 2 ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாமா? போதுமா? ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆற வச்சோடனே அரைச்சிக்கலாம். ஓகே, இதுல வெறும் காலிஃப்ளவர் மட்டும் தான், வேற எந்த வெஜிடபிள்ஸும் கிடையாது? இல்ல, இதுல வெறும் காலிஃப்ளவர் மட்டும் தான். ஓகே, சோ இது வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி இது நல்லா ஆற விட்டுட்டு இப்போ நாங்க இதை அரைச்சு விழுத எடுத்துக்கிறோம். அதே போல முந்திரி, தேங்காய், கசகசா சோ இதெல்லாம் நாங்க வந்து அரைச்சு கொண்டு வந்துடுறோம். பாத்தீங்கன்னா அரைச்சு விழுத எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து மெயின் குக்கிங்கை மறுபடியும் ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் இது இல்லாமல் இன்னொரு பக்கம் ஃப்ளேவருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் நம்ம வந்து தேங்காய், கசகசா, அப்புறம் முந்திரி இது மூணுத்தையும் அரைச்சி எடுத்துக்கிறதா சொல்லியிருந்தோம். ஸோ அதையும் வந்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டாச்சு. இது வந்து ஃபைனலாக ஆட் பண்ண போகிறோம். இது வந்து அந்த டேஸ்ட்டுக்காகவும் அண்ட் கிரேவினுடைய திக்னஸ்க்காகவும் தான் இந்த விழுதை வந்து வச்சுருக்கிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் ரெடியாக இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, எது இதுலேயே செய்கிறீங்க? இதுலேயே செஞ்சிடலாம். ஓகே,
இப்போ இதுலயே அப்படியே எண்ணெய் சேர்த்துக்கலாம். ம். அதுல தக்காளி தானே நம்ம ஏற்கனவே வதக்குனதான், அதே இதுல அப்படியே சேர்த்துக்கலாம். ஓகே. கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம தாளிசம்குள்ள எல்லாமே சேர்க்கணும். இப்போ வந்து கொஞ்சமா சோம்பு, ம். அப்புறம் ஒரு சின்ன துண்டு பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, அப்புறம் 2 ஏலக்காய், அப்புறம் ஒரே ஒரு சின்ன துண்டு ஓகே. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதான் தாளிசம். தாளிசத்துக்கு இது லைட்டா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஓகே. ஸோ பெரிய வெங்காயம், அதாவது பல்லாரி வெங்காயத்தை வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். இது இப்படியே பொடியா கட் பண்ணிக்கலாமா இல்ல நீட் வாக்கு அது மாதிரி ஏதாவது இருக்கு? இல்ல, பொடியா கட் பண்ணும்போது அந்த கிரேவி கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. நீல வாக்குல கட் பண்ண வேண்டாம், பொடியாவே கட். ஸோ இப்படி பொடியாவே தான் கட் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து ஒரு பெரிய சைஸ் பல்லாரி, ஒரு பல்லாரியை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச விழுது சேர்க்க போறோம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச விழுத சேர்த்துக்கிட்டு மசாலா எல்லாம் சேர்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம வந்து அரைச்ச விழுத ஒன்னா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து வதக்கி அரைச்சு வச்சிருக்கக்கூடிய விழுதை தான் இப்போ வந்து வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு இது கூட நம்ம வந்து தண்ணி வேண்டாம், இதுல இருக்கிற தண்ணி போதும், நமக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இப்ப மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு தனியா தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்ப நம்ம இது வரைக்கும் காரம் எதுவுமே சேர்க்கல, அதனால 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காரம் தான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம். நீங்க இல்ல பச்சை மிளகாய் இல்ல வரமிளகாய் யூஸ் பண்றதா இருந்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வதக்கணும் பாத்தீங்களா, அப்ப அதோட சேர்த்து அரைச்சு வைக்கலாம். இப்போ இதுல தேவையான அளவு உப்பு. நீங்க வந்து காலிஃப்ளவரை உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சிருந்தீங்கன்னா வாஷ் பண்ணிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. உப்பு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுலயும் உப்பு இருந்து அதுலயும் உப்பு இருந்ததுன்னா அதிகமா உப்பாயிரும். நல்லா கழுவிக்கோங்க. காலிஃப்ளவர்ல உப்பு சேர்த்து இது பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா கழுவிக்கோங்க. ஓகே. இப்போ இதுல வந்து நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்தாலும் கலர் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா ஆப்ஷனுக்கு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சிடலாம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். கொதிச்சு வரும்போது நம்ம காலிஃப்ளவர் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ காலிஃப்ளவர் சேர்க்கலாம். சேர்த்துட்டு தேவைப்பட்டாதான் தண்ணி சேர்க்கணும். இது கொஞ்சம் செமி கிரேவியா தான் இருக்கும், அதனால ரொம்ப தண்ணி வேண்டாம். தேவைப்பட்டா நம்ம சேர்த்துக்கலாம். வேக வைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமா. ஓகே. இது நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். ஃபுல்லா அந்த மசாலா அப்படியே எல்லா காலிஃப்ளவர்லயும் படுற அளவுக்கு. ஃபுல்லா அந்த மசாலா அப்படியே மிக்ஸ் ஆகணும். இப்போ வந்து நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த அரைச்சு விழுது இருக்குல்ல அதையும் ஒண்ணா சேர்த்துக்கலாம். தண்ணி போதும் போதும் போதும். இதை நல்லா கலந்து விட்டுலாம். இன்னும் கொஞ்சம் வேணா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். போதும் போதும் போதும். இப்போ இதுல கருவேப்பிலை மட்டும் கொஞ்சமா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம். இந்த காலிஃப்ளவர் நல்லா வேகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ இது கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஓகே. மூடிடலாமா? மூடிடலாம். இது குக் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 5 மினிட்ஸ்ல இருந்து 10 மினிட்ஸ்க்குள்ள தான் ஆகும். ஓகே. இது வந்து அப்பப்போ கொஞ்சம்
மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அடியில வந்து மண் சட்டின்றதுனால அடி ஒட்டாம இருக்கிறதுக்காக. தண்ணி இல்லைனாலும் சேர்த்துக்கோங்க, ஏன்னா நமக்கு கொஞ்சம் அடி பிடிச்சிடாம இருக்கிறதுக்காக தான். ஓகே. ஸோ இது இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். ஸோ இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஸ்மெல்லும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்துட்டு இருக்கு. நம்ம நார்மல் குருமாக்கு வந்து செய்யும்போது என்னன்னா, உங்களுக்கு குருமாக்கும் இதுக்கும் என்னன்னா, நம்ம தக்காளி எல்லாம் அதுல அப்படியே விழுதா சேர்க்க மாட்டோம், அப்படியே வதக்கி சேர்ப்போம். இதுல வந்து நம்ம விழுதா சேர்க்கிறோம். அதே மாதிரி அந்த குருமால வந்து கரம் மசாலா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். மசாலா பவுடரா போடுவோம், நம்ம பவுடரா போடாம இதுல அப்படியே சேர்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சா? அது ஆட் பண்ணணுமா? ஓகே, அது ஒன்று ஆட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஓகே, காலிஃப்ளவர் அப்படி குக் ஆகிருக்குது. குக் ஆனதுக்கு அப்புறமா அதை ஆட் பண்ணணும்ல? சாப்ஸ் எல்லாம் உடைச்சிடுவீங்க போல இருக்குது. சாப்ஸ் மாதிரி இருக்கணும்னு பார்த்தா. ஓகே, இப்போ நம்ம இதை ஆட் பண்ணலாமா? இதை ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சீங்கன்னா கரெக்டாக வந்துடும். அரைச்ச தேங்காய் விழுது, தேங்காய் மட்டும் இல்ல, தேங்காய், கசகசா, முந்திரி மூணு சேர்த்து இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். ஏன்னா இதை ஊத்தின உடனே கொஞ்சம் ரொம்ப நல்லா கெட்டி ஆயிரும். போதும் போதும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க உப்பு எல்லாம் பாக்குறா இருந்தா கூட பாத்துக்கலாம். உங்களுக்கு காரம் தேவைன்னா இப்பவே போட்டுக்கலாம். ஓகே. இல்ல ஒரு பச்சை மிளகாய் வந்து நல்லா வகுந்துட்டு அதுக்கப்புறமா இதுலயே ஒன்னா சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. இப்ப இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இது சேர்த்து அந்த தேங்காயோட ஸ்மெல் போற அளவுக்கு கொஞ்சமா கொதிக்கணும். ஏன்னா அதாவது நம்ம வதக்கணும், இது அப்படியே தான் நம்ம அரைச்சு எடுத்தோம். அப்படியே போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கொதிக்கணும். அது ஓகே, பரவாயில்ல. இன்னும் தண்ணி விடணுமா? இல்ல போதும், கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கும். இல்ல கெட்டி ஆகும், இல்ல இன்னும் பரவாயில்லையா? இல்ல கரெக்டா வந்துரும். ஓகே, இதுலயே கரெக்டா வந்துரும். மூடி விடலாமா? மூடி வச்சிடலாம். ஒரு 2 minutes மூடி வச்சிடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல, ரொம்ப சிம்லயும் வைக்க வேண்டாம், ரொம்ப ஹைலையும் வைக்க வேண்டாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி வச்சிடலாம். இப்பவே அந்த ஸ்மெல் வந்து சூப்பரா இருக்குது. செமையா இருக்குது ஸ்மெல். ஓகே, ஸோ இது வந்து குக் ஆகிறதுக்குள்ள எப்படி நம்ம வந்து செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமா நேரில் சொல்லிடுங்க. காலிஃப்ளவரை வெந்நீர்ல ஊற வச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு வானலியில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்து வதக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பவுல்ல கொஞ்சமா தேங்காய் துருவல், கசகசா, முந்திரி சேர்த்து நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சிருக்கோங்க. இதுவும் அப்படியே வச்சுக்கோங்க. அதே வானலியில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து சோம்பு, பட்டை, பிரியாணி இலை, அன்னாச்சி பூ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி விழுது அதோட ஒன்னா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப இது லைட்டா கொதிச்சு வரும்போது மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, தனியா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சிருங்க. இப்ப இதுல என்ன பிரிஞ்சு வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை ஒன்னா சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு வேக வச்சிருங்க. இது நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் விழுத ஒன்னா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான காலிஃப்ளவர் சாப்ஸ் தயார்.